என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அஸ்வின் அஸ்ட்ரோ பக்தி மீடியா 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் தம்பி ஹரி பாலச்சந்தரை வாழ்த்தி மற்றும் இன்றைக்கி ஜோதிடத்தில் எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி தன்னுடைய திறமையை எக்ஸ்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறது மீடியா பார்ட்னர் தான். ஏன் அப்படின்னா நாம் 1000 விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருந்தாலும் அந்த விஷயங்கள் நம்ம எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் நிறைய மீடியாஸ் நம்ம வீடியோ எல்லாமே போடுறாங்க. அப்போ இந்த வீடியோ எப்படியெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேருதோ, நீங்கள் என்ன தான் பெரிய எக்ஸ்பர்ட்ஸாக இருந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள் படித்திருந்தாலும் ப்ரெசன்டேஷன் வரக்கூடிய வாடிக்கையாளர்களை நீங்கள் எந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணுறீங்க, எந்த விஷயத்தில் அவங்கள சக்ஸஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உலகுக்கு தெரிய வைக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மீடியா தான். இன்றைக்கி ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறம் தான் நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் வளர்ந்துருக்காங்க. காரணம் என்னென்னா வீடியோ. அப்போ நாம் ஒரு கண்டென்ட் எடுத்து எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும், எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் டெய்லியும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜாதகம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு வேலையை செய்யும். அதுக்கான பரிகாரங்களை நாம் எப்படி கொடுக்குறோம், அதுக்கான ப்ரெசன்டேஷன் எப்படி கொடுக்குறோங்கிற பொறுத்து தான் நம்மளோட வாடிக்கையாளர்கள் வருவாங்க. சரி, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தா கரணம் தப்பினால் மரணம். கரணத்தை வைத்து காரியம் சித்தி செய்யலாம். அப்போ 11 கரணங்கள் இருக்குது. கரணம் தான் ஒரு மனுஷனோட காரிய சித்தியை ஏற்படுத்தக்கூடியது அமைப்பு. அப்போ பவகரணத்தில் ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னா அதுக்கு கிரகம் செவ்வாயாகவும் விலங்கு சிங்கமாகவும் இருக்கும். யாரெல்லாம் பவகரணத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்களோ அவங்கெல்லாம் சிங்க முகத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம். நாமக்கல் நரசிம்மர் வழிபாடு பண்ணலாம். அதே போல் நீங்கள் சிங்க ஃபோட்டோவை உங்களோட ஃபோனில் ஸ்க்ரீன் சேவராகவோ இல்லை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் பேக்கெட்லேயே வச்சுக்கலாம். அப்போ இதன் மூலம் உங்களுக்கு செவ்வாயோட காரகத்துவத்தை பலப்படுத்தலாம். உங்களோட கரணாதனை நீங்கள் பார்க்க வெற்றி அடையும். சிங்கம் சண்டை போடுற மாதிரி காட்சியை நீங்கள் அடிக்கடி யூடியூப்பில் பார்க்கலாம். சிங்கம் செத்து போகக்கூடாது. காரணம் என்னென்னா உங்களோட கர்ணநாதன் என்றைக்குமே செத்து போகக்கூடாது. அவர் ஜெயிக்கணும். அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்போ பவகரணத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்க நாமக்கல் நரசிம்மரையும் சிங்க ஃபோட்டோவையும் நீங்கள் பயன்படுத்தும் போது மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும். அடுத்து பாலவகரணம். பாலவகரணத்துக்கு கிரகம் பார்த்திங்கன்னா ராகு பகவான். இந்த ராகு பகவான் அப்படின்னாலே காவல் தெய்வங்களை குறிக்கக்கூடியது. நீங்கள் காவல் தெய்வ வழிபாடு பண்ணலாம். அதே போல் தர்மசாஸ்திர வழிபாடு, புலிமேல் இருக்கக்கூடிய ஐயப்பன் வழிபாடு நீங்கள் பண்ணும்போது மிகப்பெரிய அளவில் வெற்றி யோகத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். பாலவகரணத்தில் பிறந்தவங்க ராகு அடிக்கடி தர்கா போயிட்டு வந்தாலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி யோகத்தையும் கொடுக்கும். அடுத்தது கௌளவகரணம். கௌளவகரணத்துக்கு கிரகம் சனி பகவான். அதே போல் பார்த்திங்கன்னா விலங்கு பன்றி. தெய்வம் ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமாள். அப்போ யாரெல்லாம் ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமாளை உங்களோட ஸ்க்ரீன் சேவர்லேயோ உங்களோட டிபிலேயோ வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. கௌளவகரணம் அப்படின்னா பன்றி. அப்போ நீங்கள் பிகி பேங்க் உண்டியல் பயன்படுத்தும் போது அது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். டெய்லி அதில் ₹1 காசு போட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ உங்கள் கர்ணநாதன் உள்ள கிரகம் சனி பகவான் இருக்கனால நீங்கள் அதிகமாக எல்லாருக்கும் உதவிகள் செய்கிறது, அதே போல் பார்த்திங்கன்னா தொண்டு செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் சர்வீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணாலும் உங்களோட கர்ணநாதன் பரிபூர்ணமாக இயங்க ஆரம்பிச்சிடுவார். அடுத்து தைத்துளை கரணம். தைத்துளை கரணத்துக்கு கிரகம் சுக்கிர பகவான். அப்போ இதுக்குள்ள தெய்வம் ஜேஷ்டா தேவி கோவில். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருநகரில் இருக்குது. அப்போ ஜேஷ்டா தேவி வழிபாடு பண்ணுறது, தைத்துளை கரணக்காரவங்க சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணுறது, இனிப்பு உணவுகளை சாப்பிட்றது, இனிப்பு உணவுகளை தானமாக கொடுக்கறது, நல்ல ஆடைகளை பயன்படுத்துவது, இதெல்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். நிறைய பாட்டு கேட்கலாம், நல்லா மகிழ்ச்சியாக இருக்கலாம். இதெல்லாம் செய்யும்போது அவங்களுக்கு தைத்துளை கரணம் பரிபூர்ணமாக வேலை செய்யும். அடுத்து கரசைக்கரணம். கரசைக்கரணத்துக்கு கிரகம் சந்திர பகவான். தெய்வம் பார்த்திங்கன்னா விநாயகர். அப்போ பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வழிபாடு பண்ணுறது, சந்திரன் வழிபாடு செய்கிறது, அதிக நீர் உணவுகளை சாப்பிட்றது, பௌர்ணமி வழிபாடு செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை அவங்க ஆக்டிவேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். கரசைக்கரணக்காரவங்க அடிக்கடி நிறைய நீரோடைகளில் குளிக்கிறது, அதே போல் அருவி ஸ்தானம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் புனித தீர்த்தம் ஆடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாலும் உங்களுக்கு சந்திரன் பரிபூர்ணம் இயங்க ஆரம்பிச்சிருவார். அதே போல் பிள்ளையாருக்கு நீங்கள் விநாயகப் பெருமானுக்கு நீங்கள்
சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கிறது, அதே போல் யானைகளுக்கு உணவளித்தல், இந்த மாதிரி விஷயங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா கரசை கர்ணத்தில் பிறந்தவங்க யானை முடி மோதிரம் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரமாதமாக கரசை கர்ணம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அடுத்து வணிசை கர்ணம். வணிசை கர்ணத்துக்கு கிரகம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான். அப்போ இந்த சூரியன் யாருக்கெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கோ அவங்கெல்லாம் வாட்ச் பயன்படுத்தலாம். ஏன்னா காலத்தை குறிக்கக்கூடிய கடிகாரமாக இருக்கிறது வாட்ச் தான். அப்போ வாட்ச் பயன்படுத்துறது மிகப்பெரிய யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும். அதே போல் உங்களுக்கு தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நந்தி பகவான். அப்போ திருமலைப்பாடி நந்தி பகவான் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அடுத்து சகுனி கர்ணம். சகுனி கர்ணத்துக்கு கிரகம் வந்து சனி பகவான். திருநள்ளாறு சனி பகவான் கோயிலுக்கு நீங்கள் போய்ட்டு வரலாம். கையில் தாயக்கட்டை பயன்படுத்தலாம். இதெல்லாம் உங்கள் சகுனி கர்ணத்துக்கு மிகப்பெரிய யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி துப்புரவு பணியாளர்களுக்கு உதவி செய்கிறது, செருப்பு தானமாக கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது உங்களுக்கு சகுனி கர்ணத்தை பரிபூர்ணமாக கொடுக்கும். அடுத்து பத்திரை கர்ணம். பத்திரை கர்ணத்துக்கு கிரகம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான். இதுக்கு தெய்வம் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி. அப்போ பத்திரை கர்ணத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ அவங்க கோழி சார்ந்த முட்டை இந்த விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே போல் வாரம் ஒரு முறை காவி வஸ்திரம் பயன்படுத்தினாலும் உங்களுக்கு பத்திரை கர்ணம் பரிபூர்ணம் இயங்க ஆரம்பிச்சிடும். சேவல் இறகு எங்கே கிடந்தாலும் அதை எடுத்துகிட்டு வந்து உங்களோட பணப்பெட்டிலையோ வீட்லேயோ வைக்கும்போது உங்களுக்கு பத்திரை கர்ணம் பரிபூர்ணமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து நாகவகர்ணம். நாகவகர்ணத்துக்கு கிரகம் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான். அதே போல் அதாவது பாலவத்துக்கும் உங்களுக்கு வந்து நாகவகர்ணத்துக்கும் கிரகம் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் தான். அப்போ இவங்க அடிக்கடி தர்கா வழிபாடு பண்ணுறது, நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய நாகராஜா வழிபாடு பண்ணுறது, இதெல்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும். எதை செஞ்சாலும் பிரம்மாண்டமாக செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும். அப்போ பொதுவாகவே இந்த கரணங்கள் 11 கரணங்கள் இருக்குது. அப்போ அந்த கரணத்துக்கு ஒவ்வொரு கிரகங்கள் இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் 6, 8, 12 மறைஞ்சிருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும், அந்த கிரகம் நல்ல நிலையில் இருந்தால் அவங்க என்ன ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்களோட சுய ஜாதகத்தை வச்சு நீங்கள் முடிவு பண்ணும்போது அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். ஏன்னா எடுத்தோடனே ஒரு விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணுறது அது அவயோகியாக இருக்கலாம், அந்த கிரகம் வந்து திதி சூன்யத்தில் மாட்டியிருக்கலாம். அப்போ அந்த மாதிரி கிரகத்திற்கு நீங்கள் என்ன தானம் பண்ணிவிட்டு அந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணுங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு முடிவு பண்ணும்போது அது மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அஸ்வின் பக்தி மீடியா நேயர்களுக்கும் மற்றும் ஹரி பாலச்சந்தர் அவர்களுக்கும் என் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.